ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையான வேளையிலே கடந்த வாரம் ஊற்றுதல் குறித்து நாம் பார்த்தோம். ஊற்றி விடுதல், யார் யார் ஊற்றினார்கள், அதனால அவர்களுக்கு கிடைத்த நன்மை என்பதை குறித்து பார்த்தோம். சில பேர் என்னோட போன்ல தொடர்பு கொண்டு அது ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொன்னீர்கள். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு 3 குறிப்புகளை நாம் தியானிக்கலாம். ஆவியானவர் துணை கொண்டு நாம் அதை குறித்து தியானிக்கலாம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும். நீச்சலாழ மூழ்கியே நேசரன்பில் மகிழ, அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தேந்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. சோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, ஊற்றி விடுதல் ஊற்றப்படுதல் குறித்து இன்றைய நாளிலே ஆவியானவர் துணை கொண்டு தியானிக்க போகிறோம். நீங்களே உதவி செய்யுங்க, என்னை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். ஊற்றுதல் ஊற்றி விடுதல். முதலாவது வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் வசனம் 34. பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். பாருங்க, இந்த சம்பவம் ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச சம்பவமா இருக்கலாம். நான் அந்த 11ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் அதனுடைய விளக்கம் சொல்றேன் பாருங்க. என்ன அப்படின்னு சொல்லும்போது, எலியா தான் ஜனங்களெல்லாம் கூடி வர செய்து பலிபீடம் கட்டி விறகுகள்லாம் அடுக்கி பலிபீடம் கட்டி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகள் மேல வச்சு இந்த காரியத்தை செய்ய சொல்றாரு. நீங்க 4 குடம் தண்ணி கொண்டு வாங்க, தண்ணி கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல விறகு மேல ஊத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே சுத்திலும் அந்த கால்வாய் மாதிரி வாய்க்கால் மாதிரி உண்டாக்கி மேல ஊத்த சொல்றாங்க. அப்போ அந்த வாய்க்கால்ல அந்த தண்ணி நிரம்புது. 3 தடவை அப்படி சொல்றாரு. அப்போ 3 நாள் 12 குடம் வந்து தண்ணி ஊத்துறாங்க. அதுக்கு முன்னால என்ன நடக்குன்னா, அந்த பஞ்ச காலம்லாம் முடிஞ்சு 3 வருஷம் 6 மாசம் ஆன உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் வந்து எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பித்து மழை வர்றதை குறிச்சு நீ பேசு அப்படின்னு சொல்லும்போது எலியா வராரு. எலியா வரும்போது வழியில உபதியா தீர்க்கதரிசியை பாக்குறாரு. அந்த உபதியா தீர்க்கதரிசியை பார்த்த உடனே அவர்கிட்ட போய் சொல்றாரு, நீ போய் ஆகாப்புக்கு நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லணும்னா அவன் பயப்படுறான். ஆண்டவரே, நான் என்ன தப்பு செஞ்சேன்? இது மாதிரி நான் வந்து எல்லாரையும் பாதுகாப்பா தீர்க்கதரிசிகள்லாம் 50 பேரா நான் ஒளிய வச்சிருந்தேனே, இப்ப போய் என்னைய போய் நான் அப்படிலாம் பாதுகாப்பு செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான், நான் வந்து இப்ப போய் சொன்ன உடனே திடீர்னு ஆவியானவர் உங்களை எங்கேயாவது கொண்டு போயிட்டானா, அப்ப நீ போய் சொல்றேன்னு என்னை என்ன பண்ணிடுவாரு, கொன்று போடுவாரு. நான் இந்த ஏசபேலுக்கு ஆக வந்து நான் தீர்க்கதரிசிகளுக்கு எப்படி நான் உதவி செஞ்சேன் அப்படின்னு உபதியா தீர்க்கதரிசி புலம்ப ஆரம்பிக்கிறான். அப்படி சொன்ன உடனே இல்ல உண்மையாதான் நான் இங்கேதான் இருப்பேன், நீ ஒண்ணுமே பயப்படாத, நீ போய் சொல்லுன்னு சொன்னோடனே அவன் போய் ஆகாப் கிட்ட சொல்றான். சொன்ன உடனே ஆகாப் வந்து உடனே இவனை பார்த்துட்டு இவனை கண்ட போது சொல்றான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா அப்படின்னு கேட்கிறான். உடனே எலியா சொல்றாரு, நான் கிடையாது இஸ்ரவேலை கலங்க பண்றவன், நீங்க தான் அப்படின்னு சொல்றார். பாகால்களை பின்பற்றினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் சொல்லி தைரியமா சொல்றாரு எலியா. அப்புறம் சொல்றாரு, இப்போதும் கர்மேல் பர்வதத்துல இஸ்ரவேல் அனைத்தையும் பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், அது மட்டும் இல்ல ஏசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற அந்த தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகளையும் நீ ஒன்னா அந்த கர்மேல் பர்வதத்துல கூட்டி வந்து நிக்க சொல்லு, நீங்க தான் சொல்லணும், அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் ஆட்களை அனுப்பி எல்லா
எல்லாரும் வந்துடுறாங்க. ஆகாப் ராஜா வந்து எல்லாருக்கும் ஆள் அனுப்பிச்சு 450 பாகால் தீர்க்கதரிசிகள், அப்புறமேட்டு அந்த ஏசபேலுடைய பந்தியில அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள், இஸ்ரவேலர் அனைத்தும் எல்லாரும் வந்து கூடிடுறாங்க. அப்போ எலியா சொல்றாரு, சகல ஜனத்தண்டையும் நீங்க பாருங்க, எந்த மட்டுக்கும் நீங்க குந்தி 2 நினைவுகளால குந்தி நடப்பீங்க. பாகால் தெய்வமானா அவரை பின்பற்றுங்க, கர்த்தர் தெய்வமானா அவரை பின்பற்றுங்க. இப்ப அதுக்கு ஒரு முடிவு காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களை சொல்றாங்க. எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் 22ஆம் வசனம், கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் மீந்திருக்கிறோம், நான் ஒருவன் தான், பாகாலின் தீர்க்கதரிசிகளும் 450 பேர் இருக்காங்க. இப்போ ஒண்டிக்கு ஒண்டி வந்து சவால், ஒருத்தர் நானா நீங்க 450 பேர் சவால் வைக்கலாம். என்னன்னா 2 காளைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க, 2 காளைகள் கொண்டு வரட்டும். ஒரு காளையை நீங்க தெரிஞ்சுங்க, நான் ஒரு காளையை தெரிஞ்சுக்கிறேன். அதை சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல வைக்கணும். அப்போ நான் மற்ற காளையை நான் அப்படியே செய்வேன், நெருப்பு போடாம விறகுகள் மேல வைப்பேன். நீங்கள் உங்களுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க, நான் அதே மாதிரி நீங்க முடிச்ச உடனே நான் செய்யறேன், கூப்பிடுங்க. அப்ப அக்கினியால் பதிலளிக்கும் தெய்வமே தெய்வம் அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே இவங்க எல்லாம் சம்மதிச்சு அதே மாதிரி செய்யறாங்க. அந்த சம்பவம் நமக்கு தெரியும். சிலருக்கு ஒருவேளை அது தெரியாமல் கூட இருக்கலாம். நிறைய பேர் இதை பாக்குறதுனால சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்ப எல்லாமே செஞ்சு வைக்கிறாங்க. காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் கூப்பிடுறாங்க, பாகால் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறாங்க அவங்கெல்லாம். ஆனா ஒரு சத்தமும் பிறக்கல, ஒண்ணுமே இல்ல, அப்படியே நிசப்தமா இருக்குது. இவங்க தான் அந்த பலிபீடத்துக்கு முன்னால கத்திக்கிட்டு கீறி கொண்டோம், பயங்கரமா சத்தம் போட்டு கொண்டோம், அந்த கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க, பாகால நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனா ஒண்ணுமே சத்தம் பிறக்கல. எலியா கூட கேலி பண்றாரு, அந்தி பலி சாயந்தரம் ஆயிடுது, ஒருவேளை உங்க தேவன் வந்து தூங்கிட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருப்பாரு, இன்னும் சத்தமா கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா இன்னும் சத்தமா ரத்தம்லாம் வரா மாதிரி கீறிக்கிட்டு கூப்பிடுறாங்க. ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு அந்தி பலி ஆன உடனே, ஈவினிங் ஆன உடனே எலியா சொல்றாரு, ஜனங்கள்லாம் என் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த 19ஆம் வசனத்தை ஒண்ணு மட்டும் வாசிப்போம், அது முக்கியமான வசனம். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும், பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். பாருங்க எவ்வளவு தைரியமா ஒரே ஒரு மனுஷன் அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு வந்து நிறுத்துங்க, எதிர்க்க நிக்க வச்சு இது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் இதெல்லாம் ஆணையிடுறாங்க. எல்லாம் நடந்து முடிச்சு ஒண்ணுமே சத்தம் பிறக்கல. உடனே எலியா வந்து தன்னுடைய ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன சொல்றாரு, சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள். சகல ஜனங்களும் அவங்க கிட்ட வந்த போது அந்த தகர்க்கப்பட்ட பலிபீடத்தெல்லாம் செப்பனிட்டு கல்லெல்லாம் வச்சு விறகெல்லாம் அடிக்கிறாங்க, வாய்க்கால வெட்டுறாங்க சுத்தி. இப்பதான் அந்த தண்ணியை ஊற்றுங்கள்றாங்க. எலியா சொற்படி அவர்கள் ஊற்றினார்கள். பாருங்க, அவர்கள் ஊற்றினார்கள் தண்ணீர். அப்பொழுது தண்ணீர் 35ஆம் வசனம், அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரம்பினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்த தண்ணி அப்படியே ஃபுல்லா நிரம்பிச்சு 12 குடம் தண்ணி. பாருங்க, விறகு, ஈர விறகெல்லாம் மழை காலத்துல, அந்த காலத்துல சொல்றேன் நான். இப்ப எங்க விறகு வாங்கிட்டு இருக்கேன், விறகு கடையே இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா பெரிய பெரிய சமையல்லாம் செய்யறாங்க இல்லையா, பிரியாணி எல்லாம் செய்யும் போது கண்டிப்பா விறகு வச்சுதான் செய்யறாங்க. அதான் கடைகள்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. அப்பெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எதிர்க்கவே விறகு கடை இருக்கும், நாங்கெல்லாம் விறகு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆனா மழை காலத்துல போனா ஈர விறகா, சின்ன பிள்ளைங்க போனா ஈர விறகா கொடுத்துருவாங்க. அதனால காஞ்ச விறகா கொடுங்கன்னு சொல்லுவோம். அப்படி ஈர விறகு எரியவே எரியாது. ஆனா இங்க பாருங்க, ஈர விறகுல ஈரமாக்குங்கன்னு சொல்றாங்க. விறகெல்லாம் ஈரமாவுது, பலிபீடம்லாம் ஈரமாவுது, பலிகள்லாம் காளையெல்லாம் ஈரமாயிடுது. அப்படி ஈரமாகும் போது அதுக்கு பிறகு என்ன பண்றாரு, எலியா வந்து தேவனை நோக்கி கூப்பிடுறாரு. பாருங்க 36ல இருந்து வாசிங்க. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். 37. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். பாருங்க, அழகான ஒரு ஜெபம் பண்றார்.
எலியா எவ்வளவு ஒரு சிம்பிளா கீரிக்கல, கத்தல, ஆர்ப்பாட்டம் பண்ணல, ஒன்னும் செய்யல. அவர் கர்த்தருடைய பிள்ளை. நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை இவங்கெல்லாம் விளங்க பண்ணுங்க. நீங்க சொல்லிதான் இதெல்லாம் செய்யறேன்னு இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். கர்த்தர் தான் தெய்வம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, இந்த காரியத்தை ஜெபம் பண்ணி முடிக்கிறார். அப்ப என்ன நடக்குது பாருங்க. 38ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இந்த தலைப்பு என்னன்னா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஊற்றினார்கள், கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். தான் முக்கியம். எதுக்கு ஊத்துனாங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஊற்றினார்கள், கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, 38, 39 இப்ப வாசிக்க கேட்டதுபடி கர்த்தரே தேவன் என்று முகம் குப்புற விழுந்து ஒண்ணுமே சிம்பிளான ஜெபம் பண்றாரு. கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டார். நீங்களோ நானும் ஊற்ற விஷயம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, கர்த்தரே தேவன் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்ளும்படியாக நாம் ஊற்ற வேண்டும். நம்முடைய இருதயத்தை ஊற்ற வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபத்தின் மூலம் ஊற்ற வேண்டும். அநேகரை அழைத்து வந்து நாம் அவர்களுடைய பிரச்சனைகளை ஊற்ற வேண்டும். அப்பொழுது கர்த்தரே உண்மையான தேவன் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். எனவே பிரியமானவர்களே, ஊற்றுதல் என்பது சும்மான விஷயம் கிடையாது. 12 குடம் தண்ணீரையும் வாய்க்கால் தண்ணி எல்லாவற்றையும் வானத்திலிருந்து அக்கினி வந்து நக்கி போட்டது. எப்படி முடியும் இது? எப்படி முடியும்? ஈரமான விறகு நெருப்பு அணைந்து போகும். தண்ணியில பட்டா நெருப்பு அணைஞ்சு போகும். ஆனா அணையவில்லை. பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய அக்கினி என்பது ஒரு அணையாதது, ஒரு வல்லமையுடையது. அந்த அக்கினியை பெற்று நாம் வாழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒரு பாடலை கூட பாட கேட்போம். வானங்களை தீரந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவ தேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். எத்தனை அருமையான பாடல் பாருங்க. பக்தர்கள் அப்படியே அந்த வசனத்தை வச்சு, அந்த அதிகாரத்தை வச்சு பாடி இருக்கிறாங்க அந்த பாடல். சரி, அடுத்த குறிப்புகளாய் கடந்து போகலாம். அடுத்தது, அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக ஊற்றினால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாள். சாட்சி பகரப்பட்டது. இயேசுவால் சாட்சி பகரப்பட்டது. வாசிக்க கேட்போம். மத்தேயு 26, 7ஆம் வசனம். ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். பாருங்க, ஒரு ஸ்திரீ, நமக்கு தெரியும் இந்த சம்பவம் இல்லையா? ஒரு ஸ்திரீ போஜன பந்தி இருக்கையில என்ன பண்ணானா, வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். இந்த ஸ்திரீ யாருன்னா, மகதலேனா மரியாள் என்றும் சொல்லப்படுகின்றது. மரியாள் லாசருவின் சகோதரி மரியாள் என்று சொல்லப்படுகிறது. ஆனா சரியாக இதுல குறிப்பிடப்படவில்லை. வேத பண்டிதர்கள் இது மகதலேனா மரியாள் என்று சொல்லுகிறார்கள். அந்த வெள்ளைக்கல் பரணி என்பது சலவைக்கல் இருக்கு இல்லையா, அந்த தாஜ்மஹால்லாம் கட்டினாங்க பாத்தீங்களா, சலவைக்கல். அதுதான் வெண்மை நிறமான சலவைக்கல். அது ரொம்ப விலையேற பெற்றது. அதுல தைலத்தை வச்சிருக்காங்க, அந்த பரிமள தைலத்தை வச்சிருக்காங்க. அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து அப்படியே உடைத்து ஊற்றினான். இதே சம்பவம் மார்க் எழுதின சுவிசேஷத்திலையும் போடப்பட்டிருக்குது. 14ஆம் அதிகாரத்துல 3 முதல் 8 வசனங்களை பாத்தீங்கன்னா அதுலயும் இருக்கும் அந்த சம்பவம். நீங்க பாருங்க. ஊற்றின உடனே சீஷர்கள் எல்லாரும் சொல்றாங்க, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு, இந்த வீண் செலவு எதற்கு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமேன்னு சொல்லி எல்லாம் முறுமுறுக்கிறாங்க.
அப்படி இருக்கும்போது இவன் வந்து இயேசு வந்து சொல்றாரு, அந்த ஸ்திரீயை ஒன்னும் தொந்தரவுப்படுத்த வேண்டாம், அந்த ஸ்திரீயை தொந்தரவுப்படுத்த வேண்டாம், இவள் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவாக எத்தனமாக என்னை வந்து இந்த செய்கையா இருக்கிறது, அவளை ஒன்னும் சொல்லாதீங்க, இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணதுக்கு எத்தனமான செய்கை. மார்க்ல பாத்தீங்கன்னா 14:8 வாசிங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வசனம். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். ஆமா, முந்திக் கொண்டாள். அவர் என்ன சொல்றாரு 14:8 அருமையா அத நீட்டா சொல்ற, இதேதான் அது. ஆனா இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். பாருங்க, தன்னால் இயன்றதை, அவளுக்கு என்ன முடியுமோ அதை என்ன பண்ணிட்டா, செஞ்சுட்டா. அது செஞ்சது ஒண்ணுமே தப்பு இல்ல. இவை என்னை அடக்கம் பண்ணுவதற்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் இவ செஞ்ச காரியம் தான் அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக சொல்லப்பட்ட காரியம். எதுனா, ஆண்டவர் அடக்கம் பண்ணப்பட போகிறார்ன்றது சொல்றதுக்கு அடையாளம் வந்து இவ செஞ்ச காரியம் தான். முந்திக் கொண்டால் சொல்றாங்க. நீங்களும் நானும் முந்திக் கொள்ளணும், அவரை சேவிப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவரை வந்து போற்றுவதற்கு நாம் முந்திக் கொள்ள வேண்டும். தன்னால் இயன்றதை செய்தால், நம்மால இயன்றதை நம்ம செஞ்சு அவரை போற்றி துதிக்கணும். எப்படி பார்த்தீங்களா, விலையேற பெற்றதை அவருக்கு முன்பாக உடைத்து அவள் ஊற்றினாள் என்று போடப்படுகிறது. இந்த அருமையான வேளையில நீங்களும் நானும் நம்மை நொறுக்கணும், நம்மை உடைக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தை நான் ஒண்ணுமே இல்லப்பா, நான் ஒண்ணுமே இல்லை, உடைத்து நொறுக்கி நம்மளால ஆனதை செய்து அவரை போற்றி புகழும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு அருமையான ஒரு செயலை சொல்றார் பாத்தீங்களா. அது மட்டும் இல்ல, நீங்க அதே 14 மார்க் 14:9 வாசிங்க. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இந்த ஆண்டவர் சாட்சி பகர்றார். இவள் இந்த சுவிசேஷம், அது மட்டும் சொல்ல, இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை நினைப்பதாக, இவள் செய்யும் செயல்லாம் சொல்லப்படும், இந்த செயல் சொல்லப்படும் சொல்ல. அதனாலதான் வேதத்துல இந்த செயல் சொல்லப்பட்டு எழுதப்படுது. நம்ம வாசிக்கும் போதெல்லாம் உடனே யாரை நினைப்போம், இந்த பெண்ணை, இந்த ஸ்திரீயை நினைப்போம் அல்லவா. ஆண்டவர் எப்படி கொண்டு வந்துட்டார் இல்லையா, அவருடைய அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக செய்வதற்கு இவள் முந்தி கொண்டாள் என்றெல்லாம் சொல்றார். அது மட்டும் இல்ல, அவ வந்து தன்னுடைய வாழ்வுல 7 பிசாசுகளை இயேசு ஓட்டி இருந்தா. 7 பிசாசு ஓட்டினே இவன் நார்மல் ஆயிட்டா. எங்க இயேசு போனாலும் போவாளாம், எங்க இயேசு போனாலும் அவ கூடவே போவா. தன்னால் இயன்றதை அவள் செய்து கொண்டே இருப்பாள். நல்ல வசதி படைத்தவள், நிறைய பொருள் உதவி, பண உதவி எல்லாம் அந்த ஊழியத்தின் பாதையில அவள் செய்திருக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். கடைசியில கூட ஆண்டவர் மரித்த பிறகு எல்லாரும் சீஷர்கள்லாம் போயிடுறாங்க. 3வது நாள் போகும்போது இயேசு அந்த இடத்துல காணல, மற்றவர்களும் போயிடுறாங்க. ஆனா இவன் மட்டும் அங்கேயே இருந்து அழுது கொண்டிருக்கிறா. அப்போ வந்து தோட்டக்காரன் கேட்கிறாரு, தேவதூதர் முதலாவது கேட்கிறாங்க, ஸ்திரீயே யாரை தேடுகிறாய் அப்படின்னு கேட்ட உடனே, என் ஆண்டவரை யாரோ எடுத்து போய் விட்டார்கள், என் ஆண்டவரை வைத்த இடம் தெரியுமா, சொன்னா நான் போய் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு அவ அழுதுகிட்டே இருக்கும்போது இயேசுவே அவளுடைய கண்ணீரை பார்த்து, ஸ்திரீயே யாரை தேடுகிறாய், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்கிறாங்க. 2 கேள்வி. அப்ப வந்து ஏன் அழுகிறாய் மட்டும்தான் தேவதூதர்கள் சொல்றாங்க, கேட்கிறாங்க. ஆனா வந்து இயேசு கேட்கும்போது ஏன் அழுகிறாய், யாரை தேடும்போது இவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி இப்படி சொல்றான். எவ்வளவு நல்ல பாருங்க, அவள் தன் நன்றி கடனாக அவ வந்து அந்த காரியத்தை செய்யறா. நான் எடுத்துக்கிட்டு போறேன், நான் அவரை தூக்கிக்கிட்டு போறேன். எவ்வளவு வெயிட்டான பாடி, இறந்து போன உடல்லாம் சுமந்துகிட்டு போகும்போது 4 பேர் வந்து அந்த பெட்டியை சுமந்துட்டு போறதை நம்ம பாக்குறோம். ஆனா இவ ஒருத்தியா அவ்வளவு அன்பு, அவளுடைய அன்பு வந்து அளவிட முடியாத அன்பு. அந்த அன்பின் நிமித்தமா தான் இப்போ அந்த சாகரத்துக்கு முன்னால அடக்கம் பண்ணும்படியாக அந்த விலையேற பெற்ற அந்த நலந்த தைலத்தை, அந்த குப்பி, அந்த பாட்டிலும் விலையேற பெற்றது எல்லாம் உடைத்து நொறுக்கிறான். நீங்களும் நானும் நாம் எதை விலையேற பெற்றது நினைக்கிறோமோ அதை உடைத்து நொறுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய அன்பின் காணிக்கையாக அவள் வந்து அடையாளமாக அதை ஊற்றினாள். எனவே அவளை குறித்த ஆண்டவர் அடையாளமாக சொல்லும்படியா இருந்தது. மத்தேயு 26:12 வாசிக்கலாம் கடைசியாக. இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக செய்யாயிருக்கிறது.
பாருங்க, அதான் அடக்கம் இந்த வசனம் தான் நம்ம வாசித்தோம் இல்லையா? அதை திரும்பவும் இதை வாசிக்க சொன்னது காரணம், சாதாரணமா இறந்து போன உடம்புல தான் என்ன பண்ணுவாங்க, நாற்றம் எடுக்கும்னு சொல்லிட்டு அந்த தயிரெல்லாம் நல்லா ஒடிக்கலான்னு போடுவாங்க. அது தெளிப்பாங்க, ஊற்ற மாட்டாங்க, தெளிப்பாங்க. இவ ஆண்டவர் அடக்கம் பண்றதுக்கு முன்னாடியே இவ செஞ்சது அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக இருக்குன்னு சொல்றாங்க. நீங்களும் நானும் அவரை அடக்கம் பண்ணுவதற்கு அல்ல பிரியமானவர்களே, அவர் நம்மோடு கூட உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கார், நம்ம அருகில் இருக்கிறார், பேசும்போது அவரும் இடைப்படுகிறார் பிரியமானவர்களே. எனவே அந்த உயிருள்ள தேவனை நாம் போற்றி புகழ்ந்து நம்மால் இயன்றதை செய்து நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடும்போது கண்டிப்பாய் நம்மை குறித்த ஆண்டவர் மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சி பகரும்படியாக செய்வார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஒரு பாடல் பாடலாம். வீசும் கமழ் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த பொற்பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். பாருங்க, வீசும் கமழ் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த பொற்பாதம் ஒன்றே வேண்டும்னு அழகான ஒரு பாடல். சரி, மூன்றாவது காரியம், மனப்பூர்வமாக தன் பாவத்தை அறிக்கை செய்து மௌனமாக ஆராதனை செய்த ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கலாம். மனப்பூர்வமாக தன் பாவத்திற்காக பாவ மன்னிப்பை கூறி மௌனமாக தனது செயல்களால் கர்த்தரிடத்திலே தன்னுடைய தைலத்தை ஊற்றினாள். அந்த சம்பவம் நான் விளக்கமா சொல்றேன், வாசிக்க கேட்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 37-38 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாக ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தையும் கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். சார் பாருங்க, இந்த இதுல பரிசேயன் ஒருவனா, அவன் பேர் சீமோனு. அவன் குஷ்டரோகியா இருந்தான். ஆண்டவரால தான் சுகம் பெற்று அவன் என்ன பண்ணான்னா நல்லா ஆயிட்டான். அதனால ஆண்டவருக்கு விருந்து வைக்கிறான். அவன் நல்ல பணக்காரன், நல்ல வசதி உள்ளவன். அதனால எல்லாரையும் கூப்பிட்டு அவன் என்ன பண்றான், விருந்து வைக்கிறான். அந்த நேரத்துல இந்த ஸ்திரீ என்ன பண்றா, அந்த பரிசேயன் வீட்டுல இயேசு இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவ வரா. நம்ம முன்னால வர்றது கூட அவளுக்கு பயமா இருந்துச்சு. அவளுடைய பாருங்க, அவன் நன்றி செலுத்தும்படியாக வர்றது மட்டும் இல்ல, தன்னுடைய பாவத்தை குறித்து அவ நினைத்து ஆண்டவருடைய சமூகத்துல வரா. எப்படி சீமோனுடைய குஷ்டரோகத்தை ஆண்டவர் நீக்கினாரோ அதுபோல என்னுடைய பாவ குஷ்டரோகத்தை இந்த இயேசுவால் நீக்க முடியும் என்று சொல்லி அவள் வரா. பாருங்க, அவ விருந்துக்கு அழைக்கப்படாமலே வரா. இயேசுவுக்கு எப்படியாகிலும் நாம் ஆராதிக்க வேண்டும், இயேசுவுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவள் வருகின்றாள். அவள் முன்னால் வரக்கூட தகுதியற்றவளாய் தன்னை நினைத்து பின்னால நின்று கொண்ட அந்த பணிவு, அது மட்டும் இல்ல, கால்களை கண்ணீரால் நனைத்த அன்பு, தலைமுடியால் துடைத்த கனம் பெற்ற தலைமுடி யூத பெண்களுக்கு தலைமுடி ஒரு கிரீடம் போல, அதையெல்லாம் உதறி தள்ளிட்டு தலைமுடியால் அதை துடைத்த மாபெரும் தாழ்மை, அது மட்டும் இல்ல, கால்களை முத்தம் செய்த அந்த அன்புடன் கூடிய பாச கனிவு, இந்த செயல்களால் தான் மிக உயர்ந்த நிலைக்கு அவள் உயர்த்தப்பட்டாள். பிரியமானவர்களே, சீமோனுக்கு கிடைக்காத ஒரு உயர்வு இந்த பாவியான பெண்ணுக்கு கிடைத்தது. அவள் செயல்களை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லா. சீமோன் முறுமுறுக்கிறான், என்ன இவ பாவியான மனுஷியாச்ச, இவளை போய் தொடுறதுக்கு விடுறாரு, இவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு உடனே ஆண்டவர் நினைவுல தான் நினைச்சான் தனக்குள்ள. ஆனா இயேசு அவளை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவனிடத்துல 2 பேர் கடன் பட்டிருந்தாங்க. ஒருவன் 500 வெள்ளிக்காசும் ஒருவன் 50 வெள்ளிக்காசும். 2 பேருக்கும் கடன் மன்னிக்கப்பட்டது, கொடுக்க நிர்வாகம் இல்லாத போது. அப்ப யார் ரொம்ப அதிக அன்பு செலுத்துவான் அப்படின்னு சொன்ன உடனே 500 வெள்ளிக்காசு வாங்கினவன், 500 வெள்ளிக்காசு மன்னிக்கப்பட்டுச்சு இல்ல, அவன் தான் மன்னிக்கப்படுவான், அவன் தான் அன்பா இருப்பான் அப்படின்னு சொன்ன. சரியா சொன்னேன், கரெக்டா சொன்னேன். எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிக அன்பு கூறுவான் அப்படின்னு சொல்லிட்டு சரியா நிதானிச்சன்னு சொல்லி ஸ்திரீயின் இடத்துல திரும்பி சீமோனை பார்த்து அந்த ஸ்திரீயை குறிச்சு சாட்சி சொல்றா. இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டுக்குள்ள வந்தபோது நீ என் கால்களுக்கு என்ன பண்ணல,
தண்ணீர் கொடுக்கல. ஆனா இவளோ கண்ணீரால் என் பாதத்தை கழுவினாள் என்று சொல்றான். தலைமுடியினால் அதை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, ஆனால் இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை முத்தம் செய்தாள். நீ என் தலைக்கு எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள். அதனால உனக்கு சொல்ற, இவ செஞ்ச அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் என்னிடத்திலே அன்பு கூர்ந்தாள். எவனிடத்திலே கொஞ்சம் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சமா அன்பு கூறுவான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லையா? இந்த பாவியான ஸ்திரீயை குறித்து இவ்வளவு சாட்சி சொல்றான். நான் செய்யாத காரியத்தை சுட்டி காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி இருப்பான். பிரியமானவர்களே, நீ அப்புறம் மௌன ஆராதனை, அவ ஆர்ப்பாட்டம் செய்யலைங்க, அவ அமைதலா செய்யறா. அதுலயே ஆண்டவரே என் பாவங்களையெல்லாம் உடைய பாதத்துல ஊற்றி விட்ட ஆண்டவரே சொல்லி இருப்பான் மனசுக்குள்ள. ஆண்டவரே என் பாவங்களையெல்லாம் உடைய பாதத்துல ஊற்றி விட்ட ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை நான் இந்த தைலத்தால் என் கண்ணீரால் கழுவுற ஆண்டவரே, என் பாவத்தை உடைய ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே, ஏதாவது சொல்லி இருப்பா. ஆனா வாய் திறந்து சொல்லல, மௌனமா சொன்ன. அண்ணால் எப்படி வாய் திறந்து சொல்லாதபடி மௌனமா இருதயத்தை ஊற்றி விட்டது போல இந்த அருமையான பெண், புதிய ஏற்பாட்டு ஸ்திரீ அந்த அமைதலாடு சொல்றா. அதற்கு கிடைத்த பரிசு பாருங்க. 48ஆம் வசனமோ 50ஆம் வசனமோ வாசிப்போம். அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். பாருங்க, முதல்ல பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னா அதுக்கே அவங்களாம் முறுமுறுக்கிறாங்க, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு வேற யாருன்னு. ஆனா அதெல்லாம் அவர் சட்டை பண்ணிக்காம நீ சமாதானத்தோட போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்ல. அவன் ரட்சிப்படைஞ்சா, பாவ மன்னிப்பு பெற்றா, ரட்சிப்படைஞ்சா, சமாதானம் பெற்றா. இந்த ஸ்லாக்கி யாருக்குங்க கிடைக்கும்? உங்களுக்கும் எனக்கு கிடைக்க வேண்டுமெனா மௌனமாக ஆண்டவரிடத்திலே அவர் தாழ்மையோடு, கனிவோடு, பணிவோடு நாம் ஆராதனை செய்யும் போது கண்டிப்பாய் நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். உண்மையாக மனஸ்தாபப்படுவது பாவங்கள் மன்னிக்கப்படும், ரட்சிக்கப்படுமோ. அது மட்டும் இல்ல, சமாதானத்தோடு நாம் வாழ ஆண்டவர் கிருபை செய்வார். அந்த வாசனை பெற்றுக்கொண்ட அந்த வாசனை அவ பூசினாலே அந்த வாசனை எத்தனை, அந்த வீடு முழுவதும் பரிமள தைலம் வீசி இருக்கும், அந்த இடம் முழுவதும் பரிமள தைலம் வீசி இருக்கும். என்ன ஏதுன்னு கேட்கும்போது பாவங்களை அறிக்கை செய்து வந்திருக்கிறா. அவ ஆண்டவருடைய பாதத்தில் இப்படிலாம் செஞ்சா. அதனாலதான் அநேக பேர் அந்த நாள்ல கூட ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. நான் ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணுங்க சமீபத்துல, ரொம்ப நாளாச்சு ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணி. அப்ப பண்ணும்போது பாத்தீங்கன்னா திடீரென்று ஒரு தைல வாசனை ரொம்ப அருமையா இருந்துச்சு. யாரா தைலம் போட்டீங்களான்னு கேட்டேன். யாருமே போடல. நான் பார்த்தா ஒரு பிளைண்டு, கண்ணு தெரியாதவரு அந்த தைலத்தை வித்துக்கிட்டு வராங்க. அந்த ஒண்ணுமே செய்யல, உடைக்கல, ஒன்னும் செய்யல. அந்த தைல வாசனை அவர் மேலையும் அந்த ட்ரெயின் முழுக்க அவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அந்த இடங்கள்லாம் வீசுச்சிங்க. அப்பதான் நான் இந்த இடத்தை யோசித்து பார்த்தேன். அந்த பெண் அன்றைக்கு தைலத்தை ஊற்றும் போது அந்த இடம் எப்படி வாசனை அடிச்சிருக்கும். அந்த வாசனையினால அநேக பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. காரண காரியத்தை தெரிந்து கொண்டு அவங்களும் இயேசுவின் பாதத்துல விழுந்திருப்பாங்க அப்படின்னு நான் யோசித்துக்கிட்டேன். இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே உம்முடைய பாதம் எனக்கு போதும், ஆண்டவரே உம்முடைய பாதம் அமர்ந்து நான் கண்ணீர் சிந்தி நான் என்னுடைய எல்லா காரியத்தையும் ஒப்படைப்பேன், ஆண்டவரே நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லி கதறி அழும்போது கட்டாயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே 3 பேரை குறித்து நாம் பார்த்தோம். அந்த அப்படிப்பட்ட ஊற்றுதலை நாம் செய்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று சாட்சி பகரக்கூடிய வாழ்க்கை கர்த்தரே தேவன் என்று புறஜாதிகளும் அறிந்து கொள்ளும்படியாக அப்படிப்பட்ட வாழ்வை நாம் சாட்சியாய் வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி கதறி அழுதிடுவேன், நான் கதறி அழுதிடுவேன். இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. எதை நினைத்தும் கலங்க மாட்டேன், எதை நினைத்தும் கலங்க மாட்டேன், என்றும் துதித்திடுவேன், நான் என்றும் துதித்திடுவேன்.
ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உடைய பாதம் ஒன்று போது ஆண்டவரே. அப்பா, உடைய கத்தாவே தலையிலே அபிஷேகம் பண்ணின அந்த ஸ்திரீயை போல கத்தாவே நாங்கள் ஆண்டவரே உம்மை அடக்கம் பண்ணுவதற்காக அல்ல, நீ ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, உம்மை கனப்படுத்தும்படியாக நாங்களும் வாழ உதவி செய்வீராக. இந்த பாவியான ஸ்திரியை போல மிகுந்த தாழ்மையோடு, மன தாழ்மையோடு ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய எல்லா காரியங்களையும் உம்முடைய பாதத்திலே ஊற்றிவிட நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தாவே, எலியாவை போல ஒரு தைரியம் உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட்டு, ராஜாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தைரியம் உள்ளவர்களாய் நான் காணப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எப்படி கட்டளையிட்டரோ அதன்படி அவர் ஊற்றினார் ஆண்டவரே. அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்று எல்லாரும் உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தாவே நீர் ஆண்டவரே அந்த இடத்துல சாட்சி பகர்ந்தீர் ஆண்டவரே, சாட்சியாக நிறுத்தினீர். அப்படிப்பட்ட சாட்சியுள்ள நாங்கள் வாழ்வை வாழ நீங்க உதவி செய்ய. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருக்கும் இது பிரயோஜனமாய் இருக்க கர்த்தாவே, நாங்கள் மனுஷர்களை போய் புலம்பிக் கொண்டிருக்காதபடி தேவனுடைய பாதத்தை தெரிந்து கொண்டு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் ஊற்றி விடும்போது, உடைய கண்ணீர்கள், கவலைகள், ஏக்கங்கள், பெருமூச்சுகள் எல்லாவற்றையும் ஊற்றி விடும்போது கண்டிப்பாய் நீர் அதை நியாயப்படுத்துவீர் ஆண்டவரே. நியாயத்திலே கொண்டு வருவீர், எங்களுக்காக உதவி செய்வீர், எங்களுக்காக யுத்தம் செய்வீர், எங்களை குறித்து நீர் சாட்சி பகர்படியாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவீர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.